ஆளக்கூடிய திமுக அரசின் மீது 4 லட்சம் கோடி ஊழல் குற்றச்சாட்டு, ஊழல் பட்டியலை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. இப்போ மதுரை மாநகராட்சியில் 200 கோடி ஊழல் சொத்து வரி. ஒரு தொலைக்காட்சியிலையோ ஒரு ஊடகத்திலையோ ஒரு பொதுவெளியிலையோ ஒரு யூடியூப்லையோ அரசாங்கத்தை பற்றி விமர்சனம் பண்ணால் என்ன செய்கிறாங்க? விடிய காலில் கைது பண்ணுறாங்க, இல்லை நைட்டாக கைது பண்ணுறாங்க. நெடுஞ்சாலைத்துறையில் ஊழல், நீர் ஆதாரத்துறை, சென்னை மாநகராட்சியில் மட்டும் 10,000 கோடி. கிட்னி திருட்டு, நாமக்கல் மாவட்டத்தில் எந்த அளவுக்கு கிட்னி திருட்டு நடந்துச்சு பார்த்தீங்களா? எடுத்த உடனே சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் என்ன சொன்னார்? முதல் வார்த்தையை அவர் என்ன சொன்னார்? அதை திருட்டுன்னு சொல்லாதீங்க, முறைகேடுன்னு சொன்னார். இப்போ எதுக்காக 3000 ரூபாய்? அப்போ தேர்தலுக்காக. இது வெட்ட வெளிச்சம் தெரியுதா இல்லையா? அதே எடப்பாடியார் ஆட்சி இருக்கும்போது 2,500 ரூபாய் கொடுக்கும்போது 5,000 ரூபாய் கொடுங்கன்னு சொன்னாரா? அதிமுக ஆட்சியில் 52,40,000 பேருக்கு லேப்டாப் கொடுக்கப்பட்டது. ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் அரசியல் சார்ந்த பல கேள்விகளை எழுப்புவோம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். இப்போ ஆளக்கூடிய திமுக அரசின் மீது 4 லட்சம் கோடி ஊழல் குற்றச்சாட்டு, ஊழல் பட்டியலை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட், இப்போ தமிழ்நாட்டில் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஊழல் இல்லாத ஒரு துறை இருக்குதா? அதை சொல்லுங்கள். அதாவது எல்லா துறையிலையும் கட்டுப்பாடற்ற அளவில் ஊழல், கட்டுப்பாடற்ற துறையில் லஞ்சம், ரெண்டுமே தலைவிரித்தாடு. ஏன்னா நிறைய நம்ம உதாரணம் சொல்லிகிட்டே போகலாம். இப்போது அதாவது எல்லா ஆட்சி காலத்துலேயும் ஏதோ ஒரு துறையில் ஏதோ ஒரு ஊழல் நடந்திருக்கும். அதை பின்னாளில் கண்டுபிடிச்சாங்கன்னா இல்லை நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனால் கட்டுப்பாடற்ற துறை தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் எல்லா துறையும் அப்படி தான் இருக்குது. ஓகே சார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோடைய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறையில் கூட 500 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாக குற்றச்சாட்டு வச்சிருக்காரு எதிர்க்கட்சி தலைவர். இதை பற்றி என்ன? இல்லை, அதுக்குரிய ஆதாரங்களை கொடுத்துருக்காருல்ல, ஆதாரங்களை கவர்னர்கிட்ட கொடுக்குறாரு அவர். இப்போது இதுக்கெல்லாம் உதாரணம் சொல்லணுன்னா ஒரு 2-3 உதாரணம் சொன்னோன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ மதுரை மாநகராட்சியில் 200 கோடி ஊழல் சொத்து வரி விதிக்குது. யாரெல்லாம் ராஜர் பண்ணா? மண்டல குழு தலைவர்கள், ஊராட்சி தலைவர்கள், ஒன்றிய தலைவர்கள் மாறி மாறி ராஜினாமா பண்ணாங்களா? கிட்டத்தட்ட 19 பேர் மேலே அவங்கள கைது பண்ணி அப்புறம் ஜாமீனில் விட்டாங்களா? சரி, இவ்வளோ ஊழத்துக்கும் ஊற்றுக்கண்ணா யார் இருப்பாங்கன்றது நீங்கள் சொல்லுங்கள். ஒரு தலைமை, அந்த தலைமை கீழே தானே மற்ற பணிகள்லாம் நடக்கும். அங்கே மேயராக இருந்தது யார்? இந்திராணி. அந்த மேயர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? யோசிச்சு பாருங்க. ரொம்ப நாள் கழித்து அவங்கள ராஜினாமா பண்ண வச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த விசாரணை எந்த அளவுக்கு போய்க்குதுன்னு தெரியாது. இப்போ அது ஒரு பக்கம். அதில் இப்போது நடவடிக்கை எடுத்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறாங்க, எஃப்ஐஆர் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த எஃப்ஐஆரில் செக்ஷன்ஸ் எப்படி இருக்குதுன்னா, இப்போது அமலாக்கத்துறை உள்ளே வரணும், மத்திய புலனாய்வுத்துறை உள்ளே வரணும்னா ப்ரிடிகேட்டிவ் அஃபென்ஸ் இருந்தால் தான் வர முடியும். ஏற்கனவே ஒரு மோசடி வழக்கு யாராவது பதிவு பண்ணியிருந்தா அப்போ வர முடியும். அதுக்குள்ளே பண பரிவர்த்தனை, மோசடி பணம் பரிவர்த்தனை, பிஎம்எல்ஏ ஆக்ட் பிரகாரம் இடி உள்ளே வரலாம் இவங்க. அதனால செக்ஷன்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா, இடி உள்ளே வராதபடி செக்ஷன்ஸ் போடுறாங்க. பிஎன்எஸ் செக்ஷன்ஸ், கடந்த காலத்தில் ஐபிசி செக்ஷன் வாங்க, பிஎன்எஸ் செக்ஷன்ஸ் இடி உள்ளே வராத செக்ஷன்ஸ் மட்டும் போடுறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அடுத்தது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்னி திருட்டு. நாமக்கல் மாவட்டத்தில் எந்த அளவுக்கு கிட்னி திருட்டு நடந்துச்சு பார்த்தீங்களா? எடுத்த உடனே சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் என்ன சொன்னார்? முதல் வார்த்தையை அவர் என்ன சொல்றாரு? அதை திருட்டுன்னு சொல்லாதீங்க, முறைகேடுன்னு சொல்லுங்க. எப்படி? தமிழ்ல அதுதான் அர்த்தம் கற்பிக்கிறார் அவர். இப்போ திருட்டு நடந்திருக்குது, அதுக்கு முறைகேடுன்னு சொல்றாரு. இப்ப சமீபத்துல அதாவது இந்த போதையில வட இந்திய இளைஞர் ஒருத்தர் தாக்கப்பட்டாரு. அதற்குமே பிரஸ் பீப்புள்கிட்ட அவர் ஒரு விஷயம் சொல்றாரு, தமிழகத்தில் 0% கஞ்சா அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. ஒரு பக்கம் அந்த மாதிரி திருத்தணியில் அப்பாவி ஒரு இளைஞனை போட்டு வெட்டுறாங்க.
17 வயசு பிள்ளைங்க எதுக்கு போதையில் தான். ஆனால் இன்னொரு பக்கம் இவர் என்ன சொல்கிறாரு, நம்மளுக்கு 0 கஞ்சா, தமிழ்நாட்டில் 0 தான் போதை, அந்த அளவுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. தமிழ்நாட்டில் தயாரிக்கலை, உற்பத்தி ஆகலை அப்படின்ட்டு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறேன், இப்போ இந்த கிட்னி திருட்டே என்ன சொல்கிறேன்னா, அதுக்கு என்ன செய்தாங்க, பிரேமானந்த் சின்ஹா தலைமையில் ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணாங்க, சிறப்பு புலனாய்வு படை ஃபார்ம் பண்ணால் உச்சநீதிமன்றத்துக்கு தமிழ்நாடு அரசாங்கம் போயிட்டு என்ன சொல்லுது, இந்த டீம் வேண்டாம், இந்த டீம் வந்து ஒரு 200 கிலோமீட்டர் நாமக்கல்லேருந்து தள்ளி இருக்கிறாங்க, நாங்கள் வேற ஒரு 3 பேரை கொடுக்குறோம் அதிகாரிகள், விசாரணை அதிகாரிகள், அவங்கள போட்டு விசாரணை பண்ணுங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் ரிஜெக்ட் பண்ணிச்சு, அதெல்லாம் முடியாது, ஃபார்ம் பண்ணியாச்சுன்னு. நடந்த திருட்டு, கிட்னி திருட்டு யார்கிட்ட நடந்துச்சு, நெசவு தொழிலாளி பெண்கள், குறிப்பாக ஏழை வறுமை கோட்டில் இருக்கிற பெண்கள். ஏற்கனவே விலைவாசியை உயர்த்திட்டீங்க, மின்சார கட்டணத்தை நீங்கள் உயர்த்தியாச்சு நெசவு தொழிலாளர்களுக்கு, இன்னொரு பீக் ஹவர்ஸ் சார்ஜஸ்ன்னு போட்டாச்சு, இன்னொரு பக்கம் பார்த்தா பருத்தி விலை உயர்ந்துச்சு, வேலையே அவங்களுக்கு இல்லாத நிலைமையில் இருக்கிறாங்க. அப்போ இந்த கிட்னியை இதை பயன்படுத்தி முறைகேடாக திருட்டு செய்து யார் எடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, எந்த மருத்துவமனை, டிஎம்கே எம்எல்ஏ சார்ந்த மருத்துவமனை. அப்போ அவர் மேலே எடுத்தப்பட்ட நடவடிக்கை என்ன? அவர் என்ன சொல்கிறாரு, நான் ஆடி கார்டு வாங்கணும் அப்படின்னா நான் இருக்கிறவங்க கிட்னியெல்லாம் எடுத்தால் தான் வாங்க முடியுன்றார். இந்த மாதிரி இவ்வளவு அந்த விஷயத்தை வந்து ஒரு சாதாரண விஷயமா பேசுகிறாரு. அப்போ எந்த தீவிரம் அது? இது மேலே எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? மூணாவது எடுத்தீங்கன்னா KN நேரு அவர்கள், நகர்ப்புற வளர்ச்சித்துறை மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அந்த தலைவர், அனுபவம் மிக்க ஒரு அமைச்சர், ரொம்ப சீனியர், கரெக்டா? கரெக்ட். அவர் துறையில் யார் எடுக்கிறா? அமலாக்கத்துறை. சாதாரண விஷயம் கிடையாது. நீங்களோ நானோ புகார் கொடுக்கல, ஆனால் நீங்களோ நானோ ஒரு தொலைக்காட்சியிலையோ ஒரு ஊடகத்திலையோ ஒரு பொது வெளியிலையோ ஒரு யூடியூப்லையோ அரசாங்கத்தை பற்றி விமர்சனம் பண்ணால் என்ன செய்கிறாங்க, விடிய காலில் வந்து கைது பண்ணுறாங்க, இல்லை நைட்டாக கைது பண்ணுறாங்க. அமலாக்கத்துறை 232 பக்க அறிக்கையை கொடுத்துருக்குது. புகார் மனுவை யார்கிட்ட கொடுக்குது? டிஜிபி கிட்ட கொடுக்குது, பொறுப்பு டிஜிபி. தமிழ்நாட்டின் 8.5 கோடி மக்களின் பாதுகாப்பு யார் கையில் இருக்கும்? உச்சபட்ச பதவியில் காவல்துறையில் இருக்கிற டிஜிபி கையில் தான் இருக்கும். அந்த டிஜிபி கிட்ட போய் 232 பக்க அறிக்கையை கொடுக்குறாங்க, ஆதாரத்தோடு கொடுக்குறாங்க. 2538 பதவிகள் இந்த நகராட்சி வளர்ச்சித்துறையிலையும் குடிநீர் வழங்கல் துறையிலையும் எம்ப்ளாய்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் மாணவிகளுக்கும் ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கறதுக்கு 2538 காலி பணியிடங்களை நிரப்புறதுக்கு JEE இந்த பணிகளை நிரப்புறதுக்கு 25 லட்சத்துலேருந்து 50 லட்ச ரூபா லஞ்சம். ஓகே சார், நம்ம திமுக மீது ஊழல் குற்றச்சாட்டை வைக்கிறோம். அவங்க வந்து எல்லா ஆட்சியிலையும் இது நடக்குது, இதுக்கு முன்னாடி ஆண்ட அதிமுக ஆட்சியில் அந்த ஊழல் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து முன்வைக்கிறாங்க இல்லையா திமுக சைட்லேருந்து. இதை தான் சொல்கிறேன். அப்போ அதிமுகவே இருந்திருக்கலாம்ல, உங்களுக்கு எதுக்கு ஓட்டு சொல்லுங்கள்? நீங்கள் நேரு காலத்தில் இருந்துச்சு, காமராஜர் காலத்தில் இருந்துச்சு, அண்ணா காலத்தில் இருந்துச்சு சொன்னால் உங்களுக்கு எதுக்கு ஓட்டு? உங்களுக்கு எதுக்கு திராவிட மாடல்? புரியுதா? இப்போது நீங்கள் பழைய காரணம் இருக்குதோ இல்லையோ அது அப்புறம் நம்ம விவாதிக்கிறது. இப்படி சொல்லி சப்பை கட்டி அப்போ உங்களுடைய ஊழலை நியாயப்படுத்துறீங்களா சொல்லுங்கள்? அதுதானே முக்கியம். நான் என்ன சொல்கிறேன், அதுக்காக தானே உங்களுக்கு ஓட்டு போட்டுக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்க வேண்டான்றீங்களா? நீங்கள் தானே சொன்னீங்க. அப்போ உங்கள் ஆட்சியில் என்ன நடக்குதுன்றது தானே முக்கியம். 888 கோடி அளவுக்கு லஞ்சம் வாங்கியிருக்க வழி இருக்குது இந்த வேலைக்கு, ஜாப் ஃபார் ஸ்கேம் இதில் வாங்கிடுது. ஆனால் எத்தனை பேர் அந்த எக்ஸாம் எழுதுனாங்க தெரியுமா? தமிழ்நாட்டில் 2 லட்சம் பேர் எழுதுனாங்க. 2 லட்சம் இளைஞர்கள் இளைஞிகள். இன்னைக்கு சொல்கிறார்ல, உங்கள் கனவு என்ன சொல்லுங்கள், நான் லேப்டாப் கொடுக்குறேன்னு சொல்கிறார்ல, அந்த மாணவர்கள், படித்து பட்டதாரியான மாணவர்கள், அவங்க எழுதுனாங்க 2 லட்சம் பேர். அட்லீஸ்ட் இந்த 2500 வேலை வாய்ப்பில் எனக்கு ஒன்று கிடைக்கும்னு. ஆனால் அவங்க நிலைமை என்ன ஆச்சு? நீங்கள் பணம் வாங்கி கொடுத்துருக்கீங்க, அதில் 150 டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸை கொடுத்துருக்குது இடி, அமலாக்கத்துறை. இது மேலே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு. நேற்று வரைக்கும் நடவடிக்கை கிடையாது. ஒரு 10 நாள் கழித்து இடி இன்னொன்று 500 பக்க அறிக்கையை கொடுக்குது. என்னென்னா, இவருடைய துறையில் பார்த்தீங்கன்னா 1020 கோடிக்கு ஊழல். இந்த வேலைக்கு லஞ்சம் வாங்கினது இல்லாமல் மற்றபடி ஒப்பந்தம் போட்டது, சாலை போட்டது, குடிநீர் வசதி செய்து கொடுத்தது, அப்புறம் தூய்மை பணியாளர்கள் இந்த கான்ட்ராக்ட் பேசிஸில் அவங்களுக்கு ஒப்பந்தம் போட்டது, இதில் எல்லாம் வந்து கழிவறை கட்டி கொடுத்தது, அந்த தூய்மை பணியாளர் வீடு கட்டி கொடுத்தது. இது எல்லாத்துலேயும் 1020 கோடி ஊழலுக்குரிய ஆதாரங்கள் இதோ நாங்கள் வச்சிருக்கிறோம். 500 பக்கம் எடுத்து கொடுக்குறாங்க.
சார் குறிப்பா இந்து சமய அறநிலையத்துறையிலேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 கோடி ஊழல் நடந்ததாக வந்து எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கூறியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சுகாதாரத்துறையில ஒரு 4000 கோடி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வச்சுட்டே இருக்கு. இது உங்களோட கருத்து என்ன? எல்லா துறையிலையும் சொல்லியிருக்காரு. அவர் மொத்தம் 4 லட்சம் கோடினா இப்போ இதை நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க. சிறைத்துறையிலே 500 கோடி ஊழல் நடந்திருக்கு. ஆமா, சிறைத்துறையில, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில 64,000 கோடி, ஊரக வளர்ச்சி பஞ்சாயத்து ராஜ் துறையில 60,000 கோடி, சுரங்கம் கனிம வளத்துறை யாரு துரைமுருகன் ஐயா ஏற்கனவே மணல் கொள்ளை, செம்மண் கொள்ளை பொன்முடி மேல இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கனிம வள கொள்ளை 4730 கோடி அரசுக்கு வர வேண்டிய வருமானம் வரல அப்படின்ட்டு சேட்டலைட்ல பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்து யாரை பிடிச்சாங்க? தாசில்தார், கலெக்டர், அதிகாரிகள் கையெழுத்துப்படாதானே இந்த ஊழல் நடக்கும். அப்போ அதை பிடிக்கிறாங்கல்ல. உங்களுக்கு வந்து 30 மீட்டர் நீளத்துக்கு தோண்டிக்கலான்னு சொன்னா நீங்க 300 மீட்டருக்கு தோன்றீங்க. 3 மீட்டர் ஆழத்துக்கு தோண்டிக்கலான்னு சொன்னா 30 மீட்டர் ஆழத்துக்கு தோன்றீங்க. அப்போ இது எந்த அளவுக்கு கனிம வள கொள்ளை? அப்போ மேற்கு தொடர்ச்சி மலை எல்லாமே ஒரு கட்டத்தில் காலி ஆயிரும். நம்மளுக்கு இயற்கை வளங்கள் அழியப்பட்டுவிடும். அப்போ இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 60,000 கோடி எரிசக்தி துறை, ஃபியூயல் துறையில், காற்றாலை மின்சாரம், நீர் மின்சாரம், அப்புறம் வந்து அனல் மின்சாரம், எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் ஊழல். நீங்கள் ஏற்கனவே ஒரு பிரச்சனை வந்துச்சு டிரான்ஸ்ஃபார்மரை வாங்குறதுல 26 கம்பெனி என்னமோ ஒரே ரேட்டு போட்டிருக்காங்க. 962 ரூபா, 9,962, 9,962, 26 பேரும் ஒரே ரேட்டு டெண்டரு. எங்கன்னா அந்த மாதிரி போட முடியுமா? அப்போ டெண்டர் என்ன செய்கிறாங்க? பிரித்து கொடுக்குறாங்க. ஒரு 800 டிரான்ஸ்ஃபார்மர்னா இவருக்கு 200, இவருக்கு 250 பிரித்து கொடுக்குறாங்க. இப்போ இந்த மாதிரி எங்கன்னா நடந்திருக்குமா? அப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த துறையில் ஊழல். அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நெடுஞ்சாலைத்துறையில் ஊழல், நீர் ஆதாரத்துறை, சென்னை மாநகராட்சியில் மட்டும் 10,000 கோடி ஊழல். நிர்மலா சீதாராமன் மத்திய அமைச்சரை கேட்டாங்க, 4,500 கோடி மழைநீர் வடிகால் வாய் கொடுத்துருக்கோம், இன்னைக்கும் தண்ணி நின்றுனுக்குது. அந்த 4,500 கோடி கணக்கு என்ன? திருப்புகழ் ஐஏஎஸ் தலைமையில் கமிட்டி போட்டு நீங்கள் அவங்க ஆராய்ஞ்சு அவங்க தான் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க. ஆனால் இந்த மழை பெய்ந்தப்ப திமுக தரப்புலேருந்தும் சென்னை மாநகராட்சி தரப்புலேருந்தும் போன மழைக்கு இந்த மழைக்கு எங்கே தண்ணி நிற்கிது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. தண்ணியெல்லாம் நாங்கள் உடனே சரி பண்ணிட்டோம். மழை எந்த அளவுக்கு பெய்யுது நமக்கு தெரியாதா? மழை எந்த அளவுக்கு பெய்யுது அது தெரியும்ல. என்ன இந்த வருஷம்தான் மழையே பெருசாக இல்லையே, அப்புறம் என்ன? அதனால் நம்ம கடந்த காலங்களில் அவங்க சொன்னது தானே, 50% முடிஞ்சிச்சு, 80% முடிஞ்சிச்சு, 90% முடிஞ்சிச்சு. 2023 அடித்த மழையில் எந்த அளவுக்கு வீட்டில் இருந்த கட்டில், மெத்த, பீரோ, மிக்சி, கிரைண்டர் அத்தனையும் அடிச்சுன்னு போச்சா இல்லையா? எல்லாருக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்போ 2023 நம்ம பார்த்தோம்ல. அப்புறம் அதனால் அது வந்து இன்னைக்கு வரைக்கும் அதில் வந்து நம்மளே பார்த்தாலே தெரியுமே. நீங்கள் ரோட்டில் மழைநீர் வடிகால் பார்க்குறீங்களே, பாதி ரோடு ஆக்கிரமிச்சிடுறாங்களா? பாதி ரோடு ஆக்கிரமிச்சிடுறாங்க. இன்றைக்கி போய் அதை தோண்டி பாருங்கள், 5 அடி ஆழம் இருக்கணும், 4 அடி வரைக்கும் மறுபடியும் மணல் ஸ்லிட்டு தான் இருக்கும். மேலே இருக்கிற ஒரு 6 அடி 1 அடி தான் கேப் இருக்கும். ஓகே, அதுதான். இப்போ தமிழர் திருநாள் பொங்கல் விழா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். திராவிட பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இரண்டாவது வந்து ரேஷன் கார்டுக்கு 3000 ரூபாய் பரிசு தொகை கொடுக்குறாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் அது ரெண்டுமே சரியாக பொருத்தம். திராவிட பொங்கல், தமிழர் திருநாள். போன வருஷம் அதுக்கு பேர் என்ன? போன வருஷமும் தமிழர் திருநாள் தானே, வேறு யாருன்னா திருநாள் அது? போன வருஷமும் திராவிட பொங்கல் தானே. 1000 ரூபாய் எங்க? ஏன் சார் போன வருஷம் கொடுக்கல? போன வருஷம் மக்கள் கொண்டாடக்கூடாது? போன வருஷம் 1000 ரூபாய்க்கு பதில் இந்த வருஷம் 3000 ரூபாய் கொடுக்குறோம். அப்போ நீங்கள் ஒரு 2 நாள் பட்னியாக இருந்து 3ஆவது நாள் பிரியாணி கொடுக்கலாமா? சொல்லுங்கள், பட்னியாக ஆச்சு அப்போ சொல்லுங்கள். அப்போ போன வருஷம் பொங்கல் கொண்டாடக்கூடாது, இந்த வருஷம் டபுளாக கொண்டாடிக்கணும்னு அர்த்தமா? எதுக்காக? அது காரணம் சொல்லணும்ல. நீங்கள் போன வருஷம் எதுக்காக 1000 ரூபாய் கொடுக்கல சொல்லுங்க. முதல் வருஷம் கொடுக்காம இருக்கும்போது பிரச்சனை பண்ணி எடப்பாடியார் அப்போ வந்து எதிர்கட்சி தலைவர் குரல் கொடுத்தாரு. குரல் கொடுத்த பிறகு லேட்டாக 1000 ரூபான்னு சொன்னீங்க. அதுக்கு முந்தின வருஷம் ஃபர்ஸ்ட் வருஷம் கொடுக்கவே இல்லை. 10 வருஷம் என்ன செய்தீங்க? 20 பொருள் 21 பொருள்னு வெள்ளம்லாம் என்னது உருகின வெள்ளம் கொடுத்தாங்களா இல்லையா? எந்த அளவுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு? பள்ளி இருந்துச்சான்னு ஒரு கேள்வி வந்துச்சு இல்லை? எவ்வளோ பிரச்சனை ஆச்சு? அப்போ அடுத்த வருஷம் என்னது 1000 ரூபா கொடுக்கல. அப்போ எடப்பாடியார் சொன்ன பிறகு லேட்டாக 1000 ரூபா கொடுத்தாங்க. கரும்பு கொடுக்காம பொங்கல் பறித்து கொடுக்குறேன்னாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமியா சொன்னார், கரும்பு இல்லாத பொங்கல் எந்த ஊர்லையா இருக்கும்? சொன்ன பிறகு லேட் பர்ச்சேஸ் பண்ணும்போது என்னது வெளி மாநிலங்களை பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாகிடுச்சு. எவ்வளோ குளறுபடிகள் வந்துச்சு. அப்போ பார்த்தீங்களா, 2 தடவை கொடுத்தாச்சு. 4ஆவது வருஷம் மறுபடியும் கொடுக்கல. ஆனால் போன வருஷம் 1000 ரூபா கொடுக்கல.
காரணம் என்ன சார் 1000 ரூபா கொடுக்கலன்னு? இப்போ உங்களுக்கு தெரியுமா காரணம்? நீங்களும் பத்திரிக்கையாளர், ஊடகவியாளர். காரணம் என்ன? நிதிநிலை நெருக்கடி, 1000 ரூபாய் கொடுக்கல போன வருஷம். ரைட்டா? நியாயமாக சொன்னீங்க. இப்போ நிதி அதிகமாயிடுச்சா? வருவாய் அதிகமாயிடுச்சா? சொல்லுங்கள். இப்போ 5 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா நீங்கள் கடன் வாங்கியாச்சு. பட்ஜெட்டில் 5 லட்சம் கோடி கடன் வாங்கியாச்சு. கிட்டத்தட்ட 80,000 கோடி வந்து ஆண்டுக்கு வட்டியே கட்ட வேண்டியது இருக்குது. சரியா? இப்போ அதில் ஒரு 50,000 குறைஞ்சிச்சு. 50,000 கோடி. உள்நாட்டு உற்பத்தி பெருகிருச்சு, வருவாய் பெருகிருச்சு, பட்ஜெட் பற்றாக்குறை குறைஞ்சிருச்சு. அதனால 1000க்கு நாங்கள் 3000 ரூபா கொடுக்குறோன்னா நீங்கள் நியாயம். எதுவுமே குறையிலையே. கடன் அப்படியே தானே இருக்குது, கூடி தானே இருக்குது. இப்போ எதுக்காக 3000 ரூபாய்? அப்போ தேர்தலுக்காக தானே. இது வெட்ட வெளிச்சம் தெரியுதா இல்லையா? அதே எடப்பாடியார் ஆட்சி இருக்கும்போது 2500 ரூபா கொடுக்கும்போது 5000 ரூபாய் கொடுங்கன்னு சொன்னாரா இல்லையா? சொன்னார். இப்போ எடப்பாடி அதே மாதிரி 2021 2500 ரூபா கொடுத்தாரு. அது தேர்தலுக்கான அதுக்குரிய விளக்கம் சொல்கிறேன் நான். கொரோனா 2020 கொரோனா, ஒரு வருஷம் ஃபுல்லாக கொரோனா. உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு இருந்துச்சு. முதல் கொரோனா ரொம்ப வீரியம். ஒரு ஆளுக்கு வந்தால் கூட தகரம் அடித்து அந்த தெருவே மூடிடுவாங்க. அப்போ பயம். தடுப்பூசியும் கிடையாது, ஆஸ்பத்திரியில் கட்டமைப்பும் கிடையாது, அரசாங்கத்துக்கு வருமானமும் கிடையாது, தனிநபருக்கு வருமானமும் கிடையாது. எல்லாருமே கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அது ஒரு யமன் மாதிரி இருந்துச்சு. ரைட்டா? இது எல்லாத்தையும் மேம்படுத்தணும். அந்த நேரத்துலையும் அம்மா உணவகத்தில் 3 வேளை உணவு கொடுத்தாரு ஃப்ரீயாக எடப்பாடியார். கொடுத்துட்டு அரசுக்கு வருமானம் இல்லை. அந்த நேரத்தில் கூட 2 முறை 1000 ரூபா ரேஷனில் கொடுத்தாரு. கொடுத்த பிறகு கொரோனா வீரியம் குறைஞ்சிச்சு. தீபாவளி கூட நம்ம கொண்டாட முடியல. அதனால பொங்கலாவது இந்த மக்கள் கொண்டாடட்டும். ஒரு மருத்துவருக்கு ஆஸ்பத்திரிக்கு போகிறது கூட அவங்ககிட்ட காசு இருக்காது, ஏன்னா வருமானம் இல்லை. அப்போ என்ன செய்தார் அவர்? அந்த நேரத்தில் தான் பட்ஜெட் பற்றாக்குறை இருந்தால் கூட ஒரு 2500 ரூபா கொடுப்போம் அப்படின்னு கொடுத்தாரு. கூடிய தேர்தலுக்காக கொடுக்கல. இப்போ காரணம் இருக்குதா அவர் கொடுத்த? திமுக அரசு இப்போ செயல்படுத்தி வர திட்டங்கள் எல்லாம் தேர்தலுக்காக அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, அப்படிதானே? இல்லை, இப்போ நான் சொன்ன காரணம் சொல்கிறேன். இலவச லேப்டாப் கொடுத்தா, நான் பொதுவாக சொல்ல. இப்போ இலவச லேப்டாப் சொல்கிறீங்கள, இப்போ நான் என்ன சொல்கிறேன், இளைஞர்களுக்கு ஆமாம் 159 வாக்குறுதி எடுத்து படிங்க. வாக்குறுதியில் என்ன கொடுத்துருக்காங்க? தேர்தல் வாக்குறுதியில் டிஆர் பாலு தலைமையில் அம்மா கனிமொழி இருந்தாங்க, ஆர் ஆசா இருந்தார், அப்புறம் திருச்சி சிவா இருந்தார், டிகேஎஸ் இளங்கோவன் இருந்தார், ஐயா ராமசாமி இருந்தார் பேராசிரியர். இவ்வளோ பேர் அந்த குழுவில் இருந்தாங்க. குழுவில் இருந்து தான் தயாரித்தாங்க. ரொம்ப தீர்க்கதரிசனமாக அனுபவம் உள்ளவங்க தான் தயாரித்தாங்க. அந்த வாக்குறுதியில் என்ன சொன்னீங்க? அதிமுக ஆட்சி காலத்தில் 11th 12th பிள்ளைங்களுக்கு லேப்டாப்பு கொடுக்குறாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா பள்ளி மாணவர்களுக்கு இல்லாமல் கல்லூரி மாணவர்களுக்கும் லேப்டாப் கொடுப்பேன். இதுதானே உங்கள் வாக்குறுதி. அந்த வாக்குறுதி நிறைவேற்றி அதிமுக ஆட்சியில் 52,40,000 பேருக்கு லேப்டாப் கொடுக்கப்பட்டது. கொரோனா காலத்தில் மட்டும்தான் நிறுத்தி வைக்கணும், பள்ளிகளே கிடையாது. அப்போ நிறுத்தி நீங்கள் வந்த பிறகு நாங்கள் இதை கண்டினியூ பண்ணுவோம். நீங்கள் தொடங்கணும். பள்ளி மாணவர்களுக்கு கல்லூரி மாணவர்களுக்கும் சேர்த்து கொடுப்போம். நீங்கள் இப்போ பள்ளி மாணவர்களுக்கு எங்கே? இப்போ கல்லூரி மாணவர், பள்ளி படித்த மாணவர்கள்லாம் இப்போ கல்லூரிக்கு வந்துட்டாங்கல்ல. இப்போ அதுதான் சொல்ல வரேன். அதுதானே பாயிண்ட். அதை தான் சொல்ல வரேன். என்ன காரணம்னு சொல்ல வரேன். பள்ளி படித்த மாணவர் கல்லூரிக்கு வந்துட்டாங்க. அடுத்தது கல்லூரிக்கெல்லாம் வேலைக்கு கூட போவாங்களே, அப்போ வேலைக்கு போகிறவங்களுக்கு கூட கொடுங்க. நீங்கள் சொன்னது என்ன சார்? பள்ளியிலையும் கொடுப்போம், கல்லூரியிலையும் கொடுப்போம். நீங்கள் பள்ளியில் படிக்கிறவங்களுக்கும் கொடுங்க, கல்லூரியில் படிக்கிறவங்களுக்கும் அப்போ கொடுத்துருக்கணும்ல. பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு ஏன் கொடுக்கல? பள்ளியில் படிக்கிறவங்கள 50% தானே கல்லூரியில் சேர்றோம். உயர்கல்வியில் நம்ம 50% தான் இருக்கிறோம். மீதி 50% வீட்டில் வச்சுருப்பான்ல, வேலை வாய்ப்பு கிடச்சிருக்குல்ல பள்ளி கல்வியில் கொடுத்துருந்தா பள்ளியில். ஆனால் இவங்க கொடுத்தது ஒரு நோக்கம் இப்போ சொல்லிட்டா. இப்போ அது காரணம் சொல்லிட்டா. 4 வருஷம் கொடுத்தாங்களா? ஏன் 4 வருஷம் கொடுக்கல? அவங்க ஒரு சொல்றாங்க, அவங்க சைடுலன்னு சொல்றது ஒரு வாக்குறுதியா நிறைவேற்றிட்டு தான் வரோம். சொன்னதையும் செய்தோம், சொல்லாததையும் 4 வருஷம் அந்த படித்த மாணவர்களுக்கு கொடுக்குறீங்களா அரியர்ஸோட? 4 வருஷம் எதுக்கு கொடுக்கல நீங்கள்? இப்போ நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. 4 வருஷம் கொடுக்கல, இப்போ எது கொடுக்குறீங்க? அதான் அவங்க தேர்தலுக்காக கொடுக்குறீங்க. இல்ல சார், அவங்க சைடுலன்னு சொல்றது நாங்க ஒரு வாக்குறுதியா வந்து நிறைவேற்றிட்டு வரோம். நாங்க சொன்னதையும் அதுதான் சார் சொல்றேன், செய்யாதையும் பல செய்ய. இப்போ நான் என்ன சொல்றேன், இப்போ கனிமொழி தலைமையில் ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க, இப்போ கொடுக்க போறாங்கல்ல. இப்போ இது வந்து உடனே நிறைவேற்ற மாட்டாங்க. ஒத்துக்கலாமா? ஏற்றுக்கலாமா? ஒரு வேளை ஜெயிச்சாங்கன்னா உடனே நிறைவேற்ற மாட்டாங்க. அப்படி தானே சொல்லுது. எதிர்பார்க்குது. இது வந்து எப்படி தெரியுமா? நிதி கம்பெனி சொல்லுன்னு தெரியுமா? 20% வட்டி தரேன், 25% வட்டி தரேன்னு போட்டு கீழே ஒரு ஸ்டார்ட் போட்டு கண்ணுக்கு தெரியாதபடி நிபந்தனைக்கு உட்பட்டதுன்னு போட்டுருவோம். அப்படி இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது. நான் எதிர்பார்த்தது என்ன சார்? என் தம்பி அதிமுக ஆட்சி காலத்தில் +1 +2 படிக்கும்போது வாங்கிட்டான், என் மகன் வாங்கிட்டான், இன்னொரு மகன் இப்போ வாங்கிடுவான்னு நான் நினச்சிருந்தேன்.
அவன் பாஸ் ஆகி போயிட்டானே, காலேஜை முடிச்சுட்டு போயிட்டானே. இப்போ அவனுக்கு யார் லேப்டாப் கொடுக்குறது சொல்லுங்கள்? இப்போ அது ஒன்றா. ரெண்டாவது சொல்கிறேன், அதே மாதிரி தான் இப்போ நான் அந்த 3000 ரூபாய் 1000 ரூபாய் பொங்கல் பரிசு சொன்னேன்ல, 2500 ரூபாய், அதே மாதிரி வித்தியாசம் சொல்கிறேன். அதிமுகவில் ஜெயலலிதா அம்மா ஆட்சி, எடப்பாடியார் ஆட்சி, லேப்டாப் கொடுக்கணும்னு அவங்க திட்டம் கொண்டு வந்தாங்க. கையில் லேப்டாப் அவங்க கொடுக்குற காலத்தில் லேப்டாப்பு கையில் இருக்காது, கோடீஸ்வரன் கையில் தான் இருக்கும். அவங்க கொடுக்குற காலத்தில் லேப்டாப் பெரிய ஒரு பணக்காரன் கையில் இருக்கிறது தான். மற்றபடி டெஸ்க்டாப் இருக்கும், சிபியு இருக்கும், அது பெரிய இதாக இருக்கும், ஒரு மானிட்டர் இருக்கும், ஒரு கீபோர்டு இருக்கும், இதுதான் பெரியும். கோடீஸ்வரன் வீட்டில் தான் லேப்டாப் இருக்கும். அந்த நேரத்தில் லேப்டாப் கொடுத்தாங்க ஜெயலலிதா. ஒன்று. ரெண்டாவது, +1 +2க்கு லேப்டாப் கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஓட்டு போடுற வயசா இல்லை. அப்போ ஓட்டை எதிர்பார்த்தா கொடுத்தாங்க? வீட்டில் இருக்க ஓட்டு வரும்னு கொடுத்துருப்பாங்களே அப்படின்னு சொல்லுவாங்களா எதிர்க்கட்சிகள். இப்போ நேரடியாக அவன் ஓட்டு போடணும்னு நீங்கள் கொடுக்குறீங்களே கல்லூரிக்கு போன பிறகு, ஏன் பள்ளியில் கொடுக்கல? காரணம் அதுதான். ஒருவேளை காரணம் இளைஞர்கள் எல்லாம் தாவேகா சைடு இருக்கிறதுனால அது வலிக்கிறாங்க. எந்த பக்கம்னா இருக்கட்டும் சார், நீங்கள் சுயநல நோக்கம் தான் கொடுக்குறீங்க. கரெக்டா இல்லையா? அப்போ +1 +2க்கு தானே சார் கொடுத்துருந்தாங்க, அவங்களுக்கு ஏன் கொடுக்கல நீங்கள்? ஏன்னா அவங்களுக்கு ஓட்டு இல்லை. புரியுதா? தேர்தல் நேரத்தில் கொடுக்குறோம், கல்லூரி மாணவர்களுக்கு கொடுக்குறோம், ஓட்டு போட தகுதி இருக்கிறவங்க கொடுக்குறோம், இளைஞர்கிட்ட கொடுக்குறோம், தாவேக்காக மாறுறவங்களை கொடுக்குறோம். அப்படின்னு நீங்கள் எந்த காரணம் சொன்னாலும் ஓட்டுக்காக கொடுக்குறோம். அது யதார்த்தமாக நம்புற மாதிரி இருக்குதா? லாஜிக்காக இருக்குதா நான் சொல்கிறது? புரியுதா? அவன் ஓட்டு போடுறானோ போடலையோ அது வேற விஷயம் சார். ஆனால் நீங்கள் சொல்கிற நோக்கம் வந்து லாஜிக்காக இருக்குதா நம்ம சொல்கிறோம். சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.